இதென்ன வானிலை அறிக்கையா? நேரடியாக முதல்வர் ஸ்டாலினை விழித்துவிட்ட வானதி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் மூலம் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தை பிடிக்கும் அளவுக்கு தினம்தோறும் பாலியல் வன்கொடுமையும் போக்சோ குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் வீட்டருகே நடந்துள்ள இந்த சம்பவம் தான் தற்போது தமிழகம் முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துதான் வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமையும், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் அச்சம் மக்கள் மனதில் இருந்து மறைவதற்குள் தமிழகத்தின் தலைநகரில் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்டிருக்கும் பதிவில், திருச்சியிலிருந்து சென்னைக்கு கல்லூரி ப்ராஜெக்ட் தொடர்பாக வந்திருந்த மாணவி காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. அந்த மாணவி முகத்தில் மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்தும் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அனுப்பியும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியற்ற மாநிலமாக விடியா திராவிட மாடல் ஆட்சி மாற்றிவிட்டது என்பதை உணர்த்துகிறது. கடந்த சில மாதங்களில் மட்டும் எத்தனை பாலியல் புகார்கள், எத்தனை குற்றங்கள்! முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 1 மாதம்தான் நம் ஆட்சி இருக்க போகிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தால் என்ன என்ற எண்ணம் வந்துவிட்டதா உங்களுக்கு? உங்கள் இருண்ட ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் வக்கிரகங்களும் அத்துமீறல்களையும் மக்கள் பார்த்து பார்த்து பொறுமை இழந்து விட்டார்கள். பெண்களை போற்றும் தமிழகத்தை இன்று பெண்களை போதையாக பார்க்கும் அளவுக்கு மாற்றி, தமிழகம் என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னும் அளவிற்கு புனிதத்தை கெடுத்துவிட்டு எப்படி நிம்மதியாக உங்களால் உறங்க முடிகிறது? உங்கள் பெண் அமைச்சர்கள் என்ன கும்பகர்ணன் உறக்கத்தில் இருக்கிறார்களா? விடியா திமுக மகளிரணி நிர்வாகிகளுக்கு உங்களுக்கு புகழ் துதி பாடவும் ஆர்த்தி எடுக்கவுமே நேரம் சரியாக உள்ளது. அப்புறம் எப்படி மற்ற பெண்களுக்கு நேரும் கொடுமைகளை பற்றி பேச போகிறார்கள்? இனியும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் தன்னிச்சையான போராட்டங்கள் எழுவது உறுதி. திமுக அரசு இந்த தேர்தலோடு விழுவதும் உறுதி என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் வானிலை அறிக்கை போல் நிமிடத்திற்கு நிமிடம் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் திமுக தலைமையும் சரி, MP கனிமொழியும் சரி பெரும் மௌனத்தில் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.